ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். சீசன் இருக்கும்போதே நமக்கு அதில் என்னென்ன தேவைப்படுமோ அந்த ரெசிபிலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துடணும். மாங்காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சிறுசாக கட் பண்ணிங்கன்னா மாங்காய் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், வத்தத்தூள், ஆயில், தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சாதான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். ஏன்னா வந்து ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு சின்ன மெத்தடு. அது மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது வத்தத்தூள். இதெல்லாம் ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாங்காய் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு காணுமான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காணலன்னு நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே பார்த்துக்கோங்க. சால்ட்டு சில்லி ரெண்டுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்ரு ஊற்றி இந்த மாங்காய் வந்து வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெந்துடக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. மாங்காய் ஊறுகாய் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் நல்லா சூடான பிறகு கண்ணாடி பவுல் இல்லை செராமிக்கில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி செராமிக்கில் கண்ணாடி பவுலை மட்டும் ஸ்டோர் பண்ணுங்கள். ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நான் இந்த டைம் வந்து கண்ணாடி பவுலை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 6 மாதம் வரைக்கும் கெடாமலே இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு ஊறுகாய் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.